என்னடா அழுவலா என்னடா அழுவலா அதான் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலா இருந்தது. ஒரு சீன் நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இங்க வந்து ராஜா ராணில ஒரு சாமியோட இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி மறுபடியும் அந்த ஒரு சாமிங்க கொடுத்துருக்காங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி அண்ட் சப்ஜெக்ட். கேரக்டரா பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. காம்போவா ஃபேமிலியா போய் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பில்டப் பண்ணி நம்மள ஏமாத்திட்டாங்க. மத்தபடி இது ரொம்ப அழகான ஒரு படம். எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய படம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். கவின் அண்ட் நயன்தாரா மேமோட பேர் வந்து சூப்பர் கியூட்டா இருந்தது. அதாவது எனக்கு ஒரு சீன் பார்க்கும் போது பயங்கர டாமினேட்டிங்கா இருந்தது. மேம பாக்குறதா கவினை பாக்குறதா, மேம பாக்குறதா கவினை பாக்குறதான்னு எனக்கு சுத்தமா தெரியல. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சூப்பர் கியூட்டா இருந்தாங்க. மேம் வந்து பேக் டு ஃபார்ம். ஸ்டார்டிங்ல வந்து ராஜா ராணில ஒரு சாமியோட இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி மறுபடியும் கண்டிப்பாங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். குட்டீஸ்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து காலேஜ் படிக்கிறவங்கல இருந்து நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பெரியவங்க வயசானவங்க குழந்தை கூட வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஆனா செம்ம ஒரு ஃபீல் கொடுத்தது. அவ்வளவு சூப்பரா இருந்தது. ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ்ல எல்லாருமே எழுந்து நின்று கிளாப் பண்ணாங்க தேட்டர்ல. அதுவே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். இதுதான் ஒரு மிகப்பெரிய சக்சஸ். ஏன்னா இந்த வாரத்துல எந்த படமும் நல்லா வருமானே டவுட்டா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த படம் அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு வெக்ஸ் கொடுத்தது. ஆனா இவ்வளவு சூப்பரான ஒரு படம் கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கணும் அப்படிங்கிறேன். கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணவே தோணாது. கண்டிப்பா ஒர்த்து இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீல் இருந்தது. சூப்பரா இருந்துச்சுண்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. படம் பார்த்து எல்லாரும் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். ரொம்ப மன நிம்மதியோட ஹாப்பியோட வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டாலாம் பெருசா தெரியல. எல்லாருக்குமே அந்த பேர் தான் ஒரு மாதிரி கண்ணை உறுத்திட்டே இருந்தது. படத்துல ஒரு இடத்துல கூட உங்களுக்கு அந்த மாதிரி தோணாது அவங்க ரெண்டு பேரும். ஏன்னா பேசிக்கா நயன்தாராவா கவினா பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். மயிலாவும் தேவயானையும் அந்த கேரக்டரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தோணாது. படம் பாக்குறப்ப அது ஆப்வியஸ்லி அவங்க கேரக்டரா தான் இருந்தாங்க. கேரக்டரா பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது காம்போவா. ஐயோ கவின் நயன்தாரா பேர் சூப்பரா இருக்கு. லவ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் தலைவா. இன்னொரு வாட்டி கூட வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலா இருந்தது. அவங்க கக்கூஸ்ல அழுவாங்க பாருங்க ஒரு சீன் கவின் கூட. ஐயோ நம்ம பக்கத்துல தான் நம்மளும் அழுவோம். ஸ்கிரீன்ல பாக்குற நமக்கே கண்ணுல தண்ணி வருதுங்க. என்னடா அழுவலா அதான் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலா இருந்தது. ஒரு சீன் நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாக்குறது எல்லாமே என்ஜாய் பண்ணுமா நல்லா இருந்துச்சு. குள்ள ஹைட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அவங்க பார்க்கும்போது என்னடா நயன்தாரா ஏஜ் அதிகமா இருக்கும் போல இந்த ஆளுக்கு அப்படின்னு நினைச்சோம். அதெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க இந்த படத்துல. சத்தியமா தான் அடிச்சு திம்சம் பண்றாங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு.